திருஷ்டியில பாவிகளா தெரியுற, இல்லைன்னா அவங்க கர்த்தருக்கு நெருங்கினவர்களா தெரியாத நிலையில நம்ம இமீடியட்டா அவங்கள விட்டு விலகணும்னு தான் பார்க்கிறோம். இதை கேட்டா நான் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு சமரிய ஸ்திரியை சந்திக்கிறாங்க. சமரிய ஸ்திரீ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 கணவர்கள் இருந்து அந்த 5 கணவர்களையும் விட்டு பிரிந்து 6வது நபரோடு வாழ்கிற ஒரு ஸ்திரியா இருந்தாங்க. தனியாக இருந்த இயேசு தனிமையில வந்த அந்த சமரிய ஸ்திரியை சந்திச்சு பேசுறாரு. துவக்கத்துல தண்ணி வேணும்னு கேட்கிற இயேசு தொடர்ந்து பேசி தான் நீங்கள் தேடுகிற மேசியா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு. இந்த உறுதிப்படுத்தின இந்த சமரிய ஸ்திரீ பின் நாட்கள்ல ஒரு பெரிய சுவிசேஷகியா மாறுறாங்க. அதாவது நம்ம பின் வர்ற அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது இந்த சமரியாவிலிருந்து ஒரு பெரிய கூட்டமே இயேசுவை சந்திக்க வந்தது அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுது. அதே போல ஒரு பாவியான ஸ்திரீயை கொண்டு இயேசு முன்னாடி நிறுத்திட்டு கல்லெறிந்து கொள்ளணும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இமீடியட்டா இயேசு அவங்கள நியாயத்திற்குள்ள நடத்தாம யாருக்கு பாவம் இல்லையோ அவன் முதலில் கல்லை வீச கடவன் அப்படின்னு சொல்லி சரியான கருத்தை சொல்றாரு. இந்த கருத்தை கேட்டு மனதுல குத்தப்பட்டவர்களாக இமீடியட்டா எல்லாரும் விலைக்கு போயிடுறாங்க. நானும் உன்னை நியாயம் விதிக்கல, நானும் உன்னை விதிக்கல அப்படின்னு சொல்லி இமீடியட்டா ஆண்டவர் அந்த ஸ்திரியை மன்னிச்சு மறந்து அனுப்புறாரு. இப்படி நிறைய சம்பவங்களை நம்ம வேதத்துல பார்க்க முடியுது. அதாவது பாவிகளை பார்த்து இயேசு விலகி போகல, மாறாக அவர்களை எப்படி பரிசுத்தத்துக்கு நேரா வழிநடத்துறது அப்படின்னு சொல்லி இமீடியட்டா அதற்கான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க. ஆனா இந்த இயேசுவை பின்பற்றுகிற நாம் இன்னைக்கு பாவிகளை பார்த்து நம்ம பின்வாங்கி போறோமா? வேறுபாட்டின் ஜீவியம் அப்படிங்கிற பேர்ல நம்ம இந்த மாதிரி ஆளுங்க கூட பேசாம இருக்கிறோமா? இல்ல அவங்க வேறு மதஸ்தினர், இல்லைன்னா அவங்க வேறு நம்பிக்கைக்குரியவர்கள், அவங்க வேறு சபையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் அவங்க பேச பழகிறது இல்லை, அவங்க எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற கருத்தோட வாழ்றோமா கேட்டா நம்ம உண்மையா கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்னா அதை நிரூபணமாகிற ஒரு சம்பவம். ஏன்னா இயேசு அப்படி வாழ்ந்து காட்டல, இயேசு மாதிரியும் சொல்லல. சிலுவையில மறிக்க கிடந்த ஒரு பாவியை கூட, ஒரு குற்றவாளியை கூட இயேசு வச்சுக்கத்தான் பார்த்தாரே தவிர அவனை நீ எல்லாம் ஒரு பாவி எனக்கு எதிராக பேச தேடாம் கேட்கல. இந்த சந்தர்ப்பத்தை கூட அவர் தனக்கு எப்படியாவது அவனை தனக்கு நேராக தனக்கு உகந்தவனாக மாற்றணும், வழிநடத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. சோ நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நிறைய பேரை பரலோகத்துக்கு நேரா வழி நடத்தலாம். இதை தவிர்த்துட்டு அவர்கள் பாவிகள், அவர்கள் சரியில்லை, அவர்கள் சும்மார்கள், அவர்கள் பரலோகத்துக்கே வரமாட்டார்கள், நம்மளே ஆண்டவருடைய வேலையும் ஆண்டவர் செய்ய நியாயம் செய்ய சொல்றாங்க. இயேசுவை